வணக்கம். வெல்கம் டு ஆர்யா அஸ்ட்ரோமேக்ஸ். நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். அடுத்து வந்து இந்த விசுவாவசு வருஷத்தோட பலன்கள வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து இந்த விசுவாவசு அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நிறைவு. இது வந்து ரொம்ப ஒரு நிறைவான ஆண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொருள தான் வந்துட்டு இந்த வருஷத்தோட பேர் வந்து நம்மளுக்கு சொல்லுது. இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குமே வந்து சித்தர்கள் ஒரு வெண்பா எழுதியிருக்காங்க. வெண்பானா பாட்டு. அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அவங்களோட அந்த ஒரு சித்திய யூஸ் பண்ணி, அந்த ஒரு வாக்கியங்கள போட்டு ஒரு வெண்பா மாரி எழுதியிருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்துட்டு இந்த விசுவாவசு வருஷத்துக்கு அது மாதிரி இந்த விசுவாவசு வருஷத்துக்கு இடைக்காடர் சித்தர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு வெண்பா எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல நிறைவான வருஷமா இருக்கும். நல்ல மழை வளம் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஆடு, மாடு அதுங்கள வச்சுட்டு நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் மக்களுக்கு, அத வச்சிருக்கிறவங்களுக்கு. அதே மாரி நல்ல ஒரு வணிகம் நல்லா இருக்கும். மக்களோட அந்த ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லா மேம்படுற ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு புது நோய் தொற்று வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. அதே மாரி ஏதாவது ஒரு நீர் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தொற்று, அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எதிரிகளோட பலம் ஓங்கும். அதாவது நம்ம நாட்டுக்கும், அண்டை நாட்டுக்கும் ஏதாவது ஒரு போர் வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனோ, இல்லன்னா ஒரு ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் குலைப்படுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ தெய்வ காரியங்கள், தெய்வ பக்தி அப்படிங்கிறது மக்கள் கிட்ட வந்துட்டு அதிகமாகும். தான தர்மங்கள் வந்துட்டு நல்லபடியா நெறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் பண்ணாம இருந்தவங்க கூட புதுசா அதுல ஈடுபடுவாங்க. இந்த மாரியான ஒரு பொது பலன்கள வந்துட்டு இடைக்காடர் சொல்லியிருக்காரு.